ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவே கூடாத 3 விஷயங்கள். நம்பர் 1, உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, உனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. இதே உன் இடத்துல என் அண்ணா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பா. அப்படி இதே எங்க அப்பா இருந்திருந்தா வேற லெவல்ல டெசிஷன்ஸ் எடுத்திருப்பா. அப்படி உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட உங்க ஹஸ்பண்டை நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. உங்க ஹஸ்பண்டை நம்ப வேண்டிய நீங்களே அவரை நம்பாம அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் கொஸ்டின் பண்றது, டவுட் பண்றதுன்னு இப்படி அவரை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாரும் எப்படி அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, என் பேச்சை கேட்டுதான் இப்படி ஆயிருந்திருக்குமா அப்படின்னு. இது எப்படி இருக்கும்னா, ஹஸ்பண்ட் எப்படா தப்பு பண்ணுவாங்க, நம்ம இந்த டயலாக போய் அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இங்க யாரு தான் மிஸ்டேக் பண்ணல. நம்ம எவ்வளவு தெளிவா இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்மள மீறி ஒரு சில தவறுகள் நடக்கதான் செய்யும். ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் என் பேச்சை நீ அன்னைக்கே கேட்டிருந்திருக்கணும், நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு வார்த்தைகளால இன்னும் அதிகமா அவங்கள காயப்படுத்தக்கூடாது. நம்பர் 3, யூ ஆர் மை பிக்கஸ்ட் மிஸ்டேக். உன்னை ஏன் தான் மேரேஜ் பண்ணோன்னு இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இதை மட்டும் உங்கள் பார்ட்னர் கிட்ட நீங்கள் சொல்லவே கூடாது. பிகாஸ் இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள், ஃபைட்ஸு, ஆர்குமெண்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்ச நாள் ஆக ஆக சரியாயிடும். ஆனால் கோபத்தில் நீங்கள் சொன்ன இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பவுமே அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதனால ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ்.